நல்ல கமுகமான வாசனை வந்துட்டுருக்கு உளுத்தம்பருப்பு. இன்னும் கொஞ்சம் கூட வறுத்துக்கணும். நல்லா பாருங்கள் கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போது இன்னும் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இன்னொரு நல்ல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். செட்டிநாட்டு ஸ்வீட் தான். அதுவுமே கும்மாயம்னு பேர். நல்ல ஒரு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப அது வந்து உளுத்தம்பருப்பு வச்சு செய்கிறதுனால அது இடுப்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இதுக்கு வந்து அளவு வந்து பாருங்கள், இந்த 200 கிராம்ஸ் இது. இதில் ஒன்று உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு, இதில் ஒரு உளுத்தம்பருப்பு. இதுவும் வந்து சும்மா ஒரு கால் ஆழாக்கு பாசி பருப்பு, அதுக்கும் ஒரு ஸ்பூன் கம்மியாக அரிசி. இது வந்து ஒரு 1.25 அது எப்படி உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுலேயே வந்து ஒரு 1.25 அளவுக்கு வெல்லம். நல்ல ஒரு கப்பு நெய் வேணும் இதுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயை பற்ற வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கணும். இப்போது ஓரளவுக்கு தீயாமல் ரொம்பவும் கவக்காமல் வறுத்து காமிக்கிறேன். ரொம்ப கவப்பாகாமல் ஓரளவுக்கு வறுத்துக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ இது வந்து ஒரு இதில் கொட்டி வச்சுக்கலாம். அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக அரிசி. இந்த அரிசியும் நல்லா ஒரு பொரிய அளவுக்கு வறுத்துக்கலாம். இது சரி, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுக்காங்க. அரிசி இப்போ போடும்போதே வேறு மாதிரி இருந்தது. இப்போது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டு இந்த அரிசியும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா ஜல்லடையில் ஜலிச்சிக்கணும். இதை மிக்சியில் போட்டு எடுத்து ஜலிச்சிக்கணும். ஏன்னா மிஷினில் கொடுத்தா நல்லா நைஸாக வரும். ஆனால் இந்த குவான்டிட்டிலாம் யாரும் மிஷினில் போட்டு தர்றதில்லை. அதனால் நம்மளே வீட்லேயே மிக்சியில் போட்டு ஜலிச்சு திரும்ப அதை வந்து ஜலிச்சு எடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மாவு நல்லா பாருங்கள் அரைச்சி நைஸாக ஜலிச்சாச்சு. இப்போது இது வந்து இதில் 1.25 அளவுக்கு மாவு ஆகிருக்கு. நம்ம இஷ்டம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு வேணும்னாக்கா நம்ம ஃபுல்லாக போட்டு செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நிறைய இதில் கோபுரமாக 1 டம்ளர் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெல்லம் வந்து இதில் நல்லா கரைய விட்டுக்கலாம். இது வந்து 1க்கு 1.25 அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கணும். நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு டம்ளர் கிடையாது, இது ஒரு 200 கிராம்ஸு இது ஆழாக்கு. இதில் நான் 1 மாவு எடுத்துக்கிட்டாக்க 1.25 அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கேன் இதில். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அதே அளவுள்ள ஒரு டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். இதில் 3 அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு பாகு காய்ச்ச வேண்டாம், நல்லா இது கரைய விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 3 அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில். இப்போ நல்லா இது கரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. சூப்பராக வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. இந்த கும்மாயம்ன்றது செட்டிநாட்டில் ரொம்ப 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 ஃபெமிலியர். ஆனால் ரொம்ப ஏ கிளாஸான டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்மளுமே இங்கே ஒரு குழந்தைங்க வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இடுப்புக்கு அவ்வளோ ஒரு பலம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப கொஞ்சம் இடுப்பெல்லாம் வலிக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் எலும்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நல்லா வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லாவே கரைஞ்சாச்சு. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக ஒரு வெள்ளமே இல்லை, நல்லா கரைஞ்சாச்சு. நம்ம கட்டி கட்டியாக போடாமல் நல்லா நைஸாக வெள்ளத்தை நம்ம கத்தியால் நல்லா இது பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். நம்ம கட்டி கட்டியாக போட்டால் தான் அது வேறு கரையிறதுக்கு லேட் ஆகும். நைஸாக நெருக்கிறதுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெருக்கிடணும். இப்போ வந்து நான் இது நல்லா கரைஞ்சாச்சு. இப்போது இன்னொரு கடாய் வச்சாச்சு. இதில் வந்து பாருங்கள், நெய் வந்து விட்டுக்கலாம். இதில் நல்லா பாருங்கள், இதில் ஒரு கப்பு நெய் இதில் சேர்த்துட்ருக்கேன். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு. நெய் நிறைய விட்டாச்சு. இப்போ வந்து மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து பாருங்கள், இதில் ஒரு அழகு மாவு தான் இப்போ செய்ய போகிறேன். இந்த மாவு வந்து நிறுத்திடுறேன். நம்ம திரும்ப கூட ஃப்ரெஷ்ஷாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நிறைய செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு காலி பண்ணணும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு 2 days 3 days கழிச்சு கூட நம்ம அதை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாவை இதில் சேர்த்துறேன். அதனால் இதில் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலக்கி கொடுக்கலாம். இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நெய்யில். இப்போ இந்த வெள்ளை கரைசலை வந்து நம்ம அதில் விட போகிறோம். இப்போ வந்து புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக விட்டுக்கலாம். இது சடால்னு விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விட்டுடலாம். இப்போது நம்ம கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதில் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்க, அருமையாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே செய்யும்போது நல்லா பாண்டிக்கு ஒட்டாமல் அப்படியே வரும். பாருங்கள், நல்ல திக்னஸ்க்கு வந்துட்டுருக்கு. எவ்வளோ நல்லா வந்துட்டு பார்த்தீங்களா? அருமையாக இருக்குது. உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி சேர்ந்த ஒரு நல்ல ஸ்வீட்டுங்க. அருமையான ஸ்வீட்டு. இப்போ இது முதலுக்கு இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிட்டே வருது. இன்னும் ஒரு 30 seconds நம்ம அப்படியே கிளறிட்டு இருந்தால் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். சூப்பரான ஒரு கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்தாச்சு பாருங்கள். ஓரளவுக்கு இதில் வந்து இதாக வானிலையில் ஒட்டாமல் இப்படி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாட்டு ஸ்பெஷல் கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக பதமாக அருமையாக வந்திருக்கு.
இது வந்து செய்யறதுக்கு நேரம் வந்து ஒரு 1/2 hour தான். செய்யறதுக்கு நேரம் வந்து டோட்டலாகவே எல்லாமே வறுத்துட்டு பவுடர் பண்ணி நம்ம ஜெலிச்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா செய்யறதுக்கு டோட்டலாக ஒரு 1/2 hour தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பொன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெண்களும் சாப்பிட்லாம், இடுப்புக்கு பலம். இது வந்து பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.